போகக்கூடாது போகக்கூடாது. வா வா வெளில வா. குட் ஈவினிங். டே 3 பேராவூர்னி ரீச் ஆகிட்டோம். கொஞ்ச நேரம் இங்கேயே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பழனி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட் ஒரு 11 o'clock இருக்கும். இங்கேருந்து கிளம்பும்போது மினி பஸ் தான் புக் பண்ணியிருந்தாங்க. எங்களோட சேர்ந்து என் அண்ணா ஃபேமிலி அண்ட் என் மாமா பையன் அவங்க ஒய்ஃப் எல்லோரும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. பக்தி பாடலெல்லாம் போட்டு சிறப்பாக சாமி பக்தியில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாம் கொஞ்ச நேரம் தான். பழம் கேட்ட குழந்தையா பாடம் சொல்லி ஆறுபடையாட்சி செய்யும் ஏசாமி முருகனையா. வெற்றிவேல் முருகனுக்கு. அப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க எங்கள் டிஜே நைட்டு. அஹானியும் தருணும் செம்ம ஆட்டம் போட்டாங்க. இருங்கடா நடுவில் நானும் வரேன்ட்டு எங்கள் அப்பா வேறு ஜாயின் பண்ணிட்டாரு. எத்தனையோ ஃபங்க்ஷனில் நாங்கள் கெஞ்சி கூத்தாடி கூட ஆடாதவர் அன்றைக்கி என்னமோ ஜாலி ஆகிட்டார் போல் செம்ம ஆட்டம் போட்டார். தருண் டைகர் டான்ஸுங்கிற பேரில் ஏதோ பண்ணால் அது டைகர் டான்ஸான்னு நீங்கள் தான் சொல்லணும். அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆடின ஆட்டத்துக்கு பஸ் ஏறி 1 மணி நேரத்தில் டீ விடுமுறை வேற. சைடிஷ் வேற ஞாபகப்படுத்தாதீங்க. கையில காபி கப்பு தான் இருக்கு. எங்க அக்கா எங்க vlog நமஸ்தே. அஹனிக்கு ஒரு கன்னட பாட்டிலே ஃபுல் எனர்ஜி வந்துருச்சு. 12 மணிக்கு வடை போண்டா. நான் என் மொபைல் டோக்கன் நல்லாதான் இருக்கு நல்லாதான் இருக்கு. தருணுக்கு என்னடா வேணும்? என்ன வேணும்? பிஸ்கெட்டா? என்ன
இல்ல அம்மா உட்கார்ந்திருக்கேன்ல லந்து ಮಾಡ್ತೀವಿ ನಾವು லந்து ಮಾಡ್ತಿಲ್ಲ லந்து என்ன தெரியுமா லார்ஜ் மீல்ஸ் லார்ஜ் மீல்ஸா லந்துனா நந்தியை போய் பார்த்துட்டு வரோம். நாம இப்போ பழனிக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம். அதுக்கு நடுவுல சின்ன பிரேக் இந்த கடல்ல யாரு சாப்பிடுவான்னு சொல்லிவிட்டு 5 பிளேட் பஜ்ஜி உள்ள பஜ்ஜி வடை முட்டை போண்டா திருட்டு போய் அப்படிதான் திங்கணும். எப்படி இருக்கு எல்லாத்துக்கும் எப்படி காட்டினேன்னு கசக்குதா டீ குடிச்ச தூக்கம் வராது. மார்னிங் 4 o'clock எல்லாம் பழனி ரீச் ஆகிட்டோம். அப்போ தான் செம்ம தூக்கம். பேராவூர்னியில் வீட்டில் தூங்கினவன் பழனி ரீச் ஆகி இன்னும் எந்திரிக்கல, செம்மையாக தூங்கிட்டு இருக்கான். அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே தான் வச்சாங்க எங்களுக்கு ஆப்பு. குளிக்கிற இடத்த பார்த்து நானும் ஆனியும் செம்ம ஷாக்கு. பாத்ரூம்னு செப்ரேட்டாலாம் இங்கே இல்லை, டாய்லெட் மட்டும்தான். மற்றபடி வெளியில் ஒரு தொட்டி இருக்கும். எல்லாரும் அவுட்டரில் தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. குளிக்க சுடு தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. பிகாஸ் செம்ம குளிர் அங்கே. சோப்பு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஆனியெல்லாம் குளிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்ருக்கான். பாப்போம். எப்படியோ அதே டாய்லெட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். இங்கே எல்லாரும் பார்த்துக்குங்க, உள்ள சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். மலை ஏறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் நடக்கணும். போகிற வழியெல்லாம் சின்ன சின்ன கோவில், நிறைய கடை, செம்மையாக இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் ஜாலியாக வாக்கிங் போகிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. மலை ஏறத்துக்குள்ளே பெண்டு கழண்டுருச்சு. ரெஸ்ட் எடுத்து தான் போனோம். எப்படியோ மலை ஏறி பழனி முருகரை பார்த்துட்டோம். மலை ஏறுறது தான் கஷ்டம்னு பார்த்தா இறங்குறது அதை விட. இறங்குற நேரத்தில் அப்பு வேற செம்ம எனர்ஜெட்டிக் ஆகிட்டான். என்னன்னு தெரியல, அவன் எங்கே எங்களை நடக்க விட்டான். அவன் வாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடுறான். அவனை பிடிச்சிக்கிட்டு 4 பேர் நாங்கள் ஓடுறோம். மொத்தத்தில் வச்சு செஞ்சிட்டான். மலை ஏறுறத வீடியோ எடுக்க முடியலை. பிகாஸ் மொபைல் மேலே அலோவ் இல்லை. நாங்கள் போகிற நேரத்தில் செக்கிங் வேறு இருந்துச்சா, சுவிட்ச் ஆஃப் பண்ணி கூட மொபைல் எடுத்துகிட்டு போக முடியலை. கோவில்லையே காலையில் அன்னதானம்லாம் போட்டாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் பஸ்ஸில் வரப்போ வைப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் ஃப்யூஸ் போய் படுத்துட்டு இருக்காங்க. நைட்டு ட்ராவல் கூட அவ்வளோவா தெரியலை. ரிட்டர்ன் போகிறப்போ போகிறோம் போயிட்டே இருக்கோம். ஊர் வந்த பாடில்லை. ஒரு வழியாக 6 மணியோ 6:30 இருக்கும் ரீச் ஆகிட்டோம். வந்து சாப்பிட்டு படுத்தவங்க தான். இதுக்கு மேலே தாங்க முடியாது. பிகாஸ் நாளைக்கு அப்புக்கு முடி இறக்க போகணும். அப்படியே ஊருக்கும் கிளம்பணும். நாளைக்கும் செம்ம வேலை இருக்குது. ஸோ இவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.